கருத்து வேற்றுமை வந்து எந்த வயதிலும் வரும். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எதனால் நான் சொல்ல வரேன்னு கேட்டால், ஒருவேளை வந்து ஏஆர் ரஹ்மான் வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஒரு அட்வென்ச்சர்னு எடுத்துங்க, இல்லைனா ஒரு மிராக்கல்னு எடுத்துங்க, எது வேணா ஏதாவது நடந்திருக்குமா ஒரு வேலை? ஏன்னா வார்த்தைகள் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கேட்டீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் வந்து அவங்க பொது வெளியில் வெளியிடணும், வெளியிடாமையே இருக்கலாமே. கரெக்ட். ஆனால் வெளியிடாமல் இருந்து ஒரு செய்தி கசிஞ்சதுன்னா பல தகவல்கள் வெளியாகக்கூடும். ஓகே. பல சந்தேகங்கள் இல்லாத விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படும். ஒரு பிளைண்டாக சில பேர் சில கருத்துக்கள் பேசுவாங்க. இங்கே சில தலைவலியும் வந்து உடல் வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால தான் பெரும்பாலும் தனிநபர்களுடைய அந்த விவாகரத்து விஷயமே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ரஞ்சித். இப்போ பாருங்கள், இவர் ஏஆர் ரஹ்மான் வந்து திரு பிஸ்மி அவர்களுடைய அந்த விவாகரத்தை வந்து மையப்படுத்தி பேசினார். அவருடைய பார்வையில் வந்து பிஸ்மியை சார்னார். இன்றைக்கி ஏஆர் ரஹ்மானுக்கே அப்படி ஒரு சிக்கல் வருது. ஏன்?